ஹே செல்லகுட்டீஸ், இன்னைக்கு ஒரு மூவி தான் பார்க்க போறோம். ஐ ஹோப் கண்டிப்பா இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு பாய் பெஸ்டிக்கும் ஒரு பொண்ணுக்கும் இருக்கிற செம்ம சூப்பரான காமெடி அண்ட் லவ் ரொமான்ஸ் கலந்த ஒரு மூவி தான். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு வராங்க. ரொம்ப சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டு அங்க இருக்கிற ஃபுட்பால் வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க பசங்க. அதை எத்தி விட்டுட்டு ஸ்கூலுடைய பின்னாடி இருக்க கேட்டு கிட்ட வராங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா படிக்கிற பொண்ணா, அதுக்குதான் ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறாங்களோன்னு அதுதான் கிடையாது. ஹீரோயினுக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப நாளா ஒரு டவுட். அதனால நம்ம ஹீரோயின் அவங்க பாய் பெஸ்டியான நம்ம மூவியோடைய ஹீரோவான நம்ம ஹீரோ கூட என்ன பண்றாங்க, ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ஸ்கூல் காம்பவுண்ட்லாம் எகிரி குதிச்சு கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காகனா ஹீரோயினுக்கு அவங்க அப்பா மேல ஒரு டவுட், அப்பா நம்ம அம்மாவை ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க அப்பாவை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கார்ல நல்லா செம்ம வேகமா போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பா ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயே என்னடி இது ஏர்போர்ட்டுக்குலாம் போயிட்டு இருக்காருன்னு சொல்ல ஹீரோயின் வாய மூட்டு கம்முனு வாடான்னு சொல்ல ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினே டேய் உன்னோட கார்டை கூடுறான்னு சொல்ல ஹீரோ கிட்ட இருந்து கார்டை வாங்கி நம்ம ஹீரோயின் அங்க இருக்க ஏடிஎம் மிஷின்ல போட்டு எப்படியோ வந்துட்டு ஃபிளைட் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா போற ஃபிளைட் டிக்கெட்டை ஹீரோயின் அதெல்லாம் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் டே என்னடா ஹோட்டல் இதுன்னு கேட்க, இது அந்த மாதிரி ஹோட்டல் தாண்டி, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் வர, ஐயோ இப்ப எங்க அப்பா இந்த ரூம்குள்ள போயிட்டு என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணுமே நானுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள பக்கத்துல ஒரு லேடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த லேடிக்கே தெரியாம அந்த ரூம்குள்ள ஒளிஞ்சு இருந்து காது வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. செவுத்தா ஏதாவது கேட்குமான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினுக்கு எதுவுமே கேட்கல. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் மூலக்காரம்பல இருக்கு. அங்க இருக்கிற டிவி ஸ்டாண்ட்ல நகர்த்தி விட்டுட்டு அங்க இருக்க வந்துட்டு சுவிட்ச் போர்ட்ல காது வச்சு கேட்க நம்ம ஹீரோக்கு லைட்டா சவுண்ட் கேக்குது. அதுல நம்ம ஹீரோ என்னத்தையே கேட்டாம்பல இருக்கு. ஹீரோயின் கிட்ட சரி வா நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்ல, இருடா என்ன எங்க அப்பா பண்றாருன்னு தெரியலன்னு சொல்ல நம்ம ஹீரோ சாரிடி உங்க அப்பா உங்க அம்மாவை ஏமாத்துறாங்க, உள்ள ஏதோ கசமுசா சவுண்ட் தான் கேட்டுட்டு இருக்குன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுறாங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் அப்பா இல்லையா, உடனே நம்ம ஹீரோயினுக்கு சம்மாளிக்கையா வருது. இருறா எங்க அப்பா கிட்ட நான் இன்னைக்கு கேட்காம போக மாட்டேனான்னு சொல்லிட்டு போயிட்டு ரூம் கதவை தட்டுறாங்க. ஆனா கேட்கறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. அவ்வளவுதான் இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட என்ன பண்றாங்க, அப்படியே இது பிளைன்ல போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோயினுடைய நல்லது கெட்டது அவ என்ன பண்ணுவா, எப்படி பண்ணுவா, எந்த நேரத்துல அவ என்னதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரியும். பத்தாததுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்க, ஹீரோ நான் உனக்கு இருக்கேன், நான் எப்பயுமே நான் உன்னை இந்த மாதிரிலாம் டம்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்டைரக்டா அவனுடைய லவ்வையும் நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. என்னடா சொல்ற, நீ என்னோட ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்ல ஹீரோ இல்ல நான் உன்னை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ நானும் லவ் பண்ணலாமான்னு கேட்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஓடுற பிளான் கூட பார்க்காம எந்திரிச்சு அவங்க மட்டும் நடந்து போய் பைலட் பக்கத்துல நின்னுக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காங்க. பொண்ணுங்கெல்லாம் கேம் விளையாடிட்டு இருக்கதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அந்த பக்கமா வந்து டேய் நேத்து நீ என்கிட்ட என்ன சொன்ன, லவ் பண்ணலாமான்னு கேட்டல, அதெல்லாம் செட் ஆகாதுடா, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலாம்னு சொல்ல. ஆனா ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா வேற வழியே இல்லாம ஹீரோயின் சொல்லிட்டாலேன்றதுக்காக சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் இப்போ ஒரு பையன் கூட பேசிட்டு கிட்டார் வாசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த கிட்டாரை வாங்கி அந்த கிட்டார்லயே அவன் மண்டையை உடைச்சிடலாமான்னு தோணுது. ஆனா ஹீரோ இதெல்லாம் இமேஜினேஷன் தான் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணா அது 2009 ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்ப 2019 கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல ஹீரோயினுமே இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னொருக்குமே லவ் செட் ஆச்சுன்னா எல்லாம் தெரியல. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நான் 10 வருஷமா இப்படியே தாண்டா சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு மேரேஜ் பார்ட்டி போல இருக்கு. கூட படிச்ச ஏதோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு ஹீரோ ஹீரோயின் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அதே மாதிரி தான், அவங்களும் ஆளுக்கு ஒருத்தவங்களை லவ் பண்றாங்க. பட் ஆனா ஃப்ரெண்டுன்ற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்களால அந்த லவ் சொல்ல முடியலன்னு ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஏமாச்சான் 10 வருஷமா உன் வாழ்க்கையில எந்த பொண்ணுமே வரலையான்னு கேட்க ஹீரோ மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். ஹீரோயின் 2009 நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலான்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோவும் ஏகப்பட்ட பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பான். ஆனா எந்த ஒரு பொண்ணுமே நம்ம ஹீரோக்கு செட் ஆயிருக்காது. ஹீரோவும் நம்ம ஹீரோயினை மறக்கணும்ன்றதுக்காக தான் அந்த பொண்ணுங்க கூட எல்லாம் வந்துட்டு பழகி இருப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு பொண்ணுமே செட் ஆகாதனால கிட்டத்தட்ட ஸ்கூல் முடிச்சு ஒரு 7 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கிட்டே மறுபடியும் வரான். ஹீரோயினுமே ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கான். ஆனா அந்த பையன் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணாதனால இப்போ நம்ம ஹீரோயின் பிரேக்கப் ஃபீல்ட்ல இருக்காங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு இப்பயாவது நம்ம லவ் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட புரிய வைக்கலாம்னு சொல்லி வந்தா இப்பயும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு பையன் கிடைச்சிட்டாண்டான்னு சொல்ல ஹீரோ சந்தோஷப்படுறான். நம்மளதான் சொல்ல போறா போல இருக்குன்னு பார்த்தா ஹீரோயின் வேற ஒரு பையனை காமிச்சு எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல வருது. பாருங்க நம்ம ஹீரோ கோவம் இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சரி விடு எங்க இருந்தாலும் நல்லா இரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை
வாழ்த்த அந்த பையன் தான் இப்ப நம்ம ஹீரோயினுடைய ரெண்டாவது பாய் ஃப்ரெண்டு. அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேச ஹீரோயினும் அந்த பையனும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க தொட்டு. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு பக்கத்துல இருக்க ஒரு பொருள் எடுத்து அவன் மண்டையை உடைக்கலாம் தோடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோவால ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே அமைதியாவே இருந்துட்டா. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட லவ்வையும் சொல்லிடுறாங்க. ஒரு பார்ட்டியில நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஏகபாகமா குடிச்சிட்டு நல்லா பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அப்படி கால் தடுக்கி கீழே விழுந்துறாங்க. கட் பண்ணா இப்ப ஆம்புலன்ஸை கூட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கார நம்ம ஹீரோயின் இவங்க 3 பேருமே போனா ஆம்புலன்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க தான்ப்பா வரணும்னு சொல்ல ஹீரோவா சரி ஓகே நம்மளதான் ஹீரோயின் கூப்பிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கமா திரும்பினா ஹீரோயின் நீ போய் உள்ள போய் வந்துட்டு குடிடா நான் என் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோடைய மனசே நொறுங்கி போயிடுது. அவன் ஏறி உட்காந்துக்கிட்டே செல்லம் நான் இருக்க செல்ல உனக்குன்னு சொல்ல ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை வருஷமா லவ் பண்றோம் இன்னும் இவன் நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாளேன்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே அந்த கல்யாணத்துக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோடைய ஃப்ரெண்ட் எல்லாரும் இப்படிதான் எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் நம்மள கூடவே வச்சு பாருங்க பாய் பெஸ்டின்னு சொல்லிட்டு கர்ச்சிஃபுக்கு பதிலாக நம்ம மேலதான் அவளுங்க மூக்க சிந்துவாளுங்க. ஆனா பத்தியா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா ப்ரோ நீ வேற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கோ ப்ரோன்னு சொல்ல ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு இதாயிட்ட செகண்ட் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானுமே ஒரு பொண்ணை வந்துட்டு கரெக்ட் பண்ணி வந்துட்டு லவ் பண்ணேன். பட் ஆனா வந்துட்டு லவ் சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கோயிலுக்கு கூட்டு போறப்பதான் மறுபடியும் ஹீரோயின் எனக்கு கால் பண்ணிட்டா. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ லவ் சொல்றதுக்காக ஒரு பொண்ணு கிட்ட கோயிலுக்கு கூட்டு போயிருப்பான். ஆனா அப்ப பார்த்து நம்ம ஹீரோயின் கால் பண்ணி டே நான் மலேசியாவில் இருக்கேன் சீக்கிரமா வாடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஹீரோ அந்த பொண்ணு எக்கேடு கெட்டு போனா என்ன நம்மள லவ் பண்ண பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட போலான்னு மறுபடியும் நம்ம ஹீரோ அவனுக்கு வந்து லவ்வை விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட ஓடி போனா நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து கட்டி பிடிச்சிட்டு டே நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு எனக்கு தெரியலடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடான்னு சொல்ல அதுக்கேண்டி என்ன கூப்பிட்ட பேசாம டெஸ்ட் கிட்ட வாங்கி டெஸ்ட் பண்ண வேண்டியது தானேன்னு சொல்ல நீ போய் வாங்கிட்டு வா ஓடுன்னு சொல்ல ஹீரோவும் வாங்கிட்டு வந்து கொடுக்க நம்ம ஹீரோயினும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்பாடி நான் பிரெக்னென்டாலாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் பார்த்தா சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அடி பாவி பிரெக்னென்ட் இல்லைன்றதே இவ்வளவு சந்தோஷப்பட்டா ஆனா என் மனசுக்குள்ள எவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்க்க ஹீரோயினுக்கு ஏதோ கீழே வந்து கால் உடஞ்சு போச்சு போல இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் சரியே இல்லடா இப்போ வர ஏன்னா அவன் கூடவே ஒரு பொண்ணு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டாரிஸ்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ்க்கு எல்லாத்துக்குமே சாங் எல்லாம் பாடி கொடுப்பான் போல இருக்கு. அப்படி நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு கூடவே ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணு கூட தான் இப்பெல்லாம் அவன் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாடா. 2 பேருமே வெளியே போறாங்க வராங்க. ஏன் ஒரு நாள் பார்க்குறேன் அவனுடைய கோட்டை கட்டி அந்த பொண்ணுக்கு போத்தி விடுறான்டா எனக்கு எவ்வளோ திறமா கஷ்டமா இருக்கு. இதனால தாண்டா நான் பேபி வேணான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். ஒரு நாள் வந்துட்டு என் பாய் ஃப்ரெண்ட் மேலே எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்து அந்த அவனோட ஃபோன் எடுத்து பார்த்தேன். ஆனா பெருசா எதுவும் சேட்டிங் இல்ல. ஆனா ஏகப்பட்டது அந்த பொண்ணு கிட்ட பேசி வச்சிருக்கான். அப்புறம் ஒரு நாள் அவனுடைய பர்ஸ்ல இருந்து அதாவது கப்பல்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா அந்த சாப்பாட்டோடைய ஒரு பில் ஒண்ணு பார்த்தாண்டா. ஏன்டா கப்பல் சாப்பிடுற பில்லு எதுக்குடா அந்த பொண்ணு கூட என் பாய் ஃப்ரெண்ட் போய் சாப்பிட்டு வச்சிருக்கான் எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. வாயே நீ நானும் அந்த சாப்பாடு எப்படிதான் இருக்குன்னு போய் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பாவம் நம்ம ஹீரோ அவனுடைய லவ்வரை விட்டுட்டு இங்க ஓடி வந்திருக்கா. இங்க நம்ம ஹீரோ வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வரேன். நம்ம ஹீரோயின் அங்க வந்த வெயிட்டர்ஸ் கிட்ட எங்க இது கப்பல் சாப்பிட்றதானா உண்மையானு கேட்க அந்த வெயிட்டர்ஸ்லாம் ஆமா மேடம் இது கப்பல் சாப்பிட்றதா நீங்களும் சாரும் கப்பல்ஸா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அடிச்சு ஓடுங்கடி அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்ன சாவடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தோணுது. சரி இப்போ நம்ம ஹீரோ கூட புலம்பிக்கிட்டே என் பாய் ஃப்ரெண்ட் மேலே எனக்கு ரொம்ப வந்துட்டு இதா இருக்குடா ரொம்ப பயமா இருக்கா அவன் வேற ஒரு பொண்ணை ஏதாவது பிக்கப் பண்ணிடுவானோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ என்ன சொல்றான் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் இருக்காது உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் நீ எதுவும் குழப்பிக்காத போன்னு சொல்ல இந்த மாதிரி செக் பண்றதுக்கு தான் ஹீரோ கூப்பிட்டாங்க போல இருக்கு பிரெக்னெண்டா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு. ஹீரோ நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போவேன். ஹீரோயினுக்கு தான் கால் உடஞ்சிருக்கு இல்லையா. பட் நம்ம ஹீரோ சோகமா போறதை பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஃபுட் எல்லாம் வச்சு தள்ளிட்டு போவாங்க தெரியுமா ஒரு ட்ரே. அந்த ட்ரேல ஒருத்தவங்களுடைய ஹெல்ப் வாங்கி நம்ம ஹீரோயின் அந்த ட்ரே மேல வந்து நம்ம ஹீரோக்கு டாடா காமிச்சு எல்லாம் அனுப்புறாங்க. ஹீரோக்கு அங்க வந்து போவோம் மனசே இல்ல. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அங்க வந்து கிளம்பிட்டான். ஆனா இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் மேல இருக்க சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கேன். ஏன்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்திருப்பான். ஸோ அவனுடைய வந்துட்டு துணியெல்லாம் எடுத்து துவைக்கலாம்னு சொல்லி போடுறப்ப ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டோடைய பாக்கெட்ல இருந்து காண்டம் கீழே விழுது. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு காண்டம் பாக்கெட் வேற பிரிச்சு வேற இருக்கு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்னடா இது நம்ம கிட்ட இவன் காண்டம்லாம் யூஸ் பண்ண மாட்டானேடான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ பாவம் அவன் பொழப்பையும் நம்ம ஹீரோயினை பார்க்க விட மாட்டாங்க போல இருக்கு. என்னன்னா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கூட வந்துட்டு ஏதோ ட்ரிப்புக்காக வெளியே ஊர் போயிருக்கா போல இருக்கு. என் பாய் ஃப்ரெண்டை நான் செக் பண்ணும் வாடா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட ஹீரோவும்
வேலை வெட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கூட வந்திருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ போய் தான் ஆகணுமான்னு கேட்க ஹீரோயின் ஆமாண்டா போய் தான் ஆகணும், லக்கேஜை கூட ஒழுங்கா வா என் கூடன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஊருக்கு கிளம்புறாங்க. அதாவது அவங்க பாய் ஃப்ரெண்டை செக் பண்றதுக்காக. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு ஒரு இதுக்குள்ள ஒரு ஸ்டுடியோல இருப்பான். அந்த ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண ஹீரோயினும் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. நான் இந்த மாதிரி வந்துட்டு சைனால தான் இருக்கேன், நான் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல அந்த பொண்ணு ஓடி வந்து மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுற. அதை நம்ம ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து பேச. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயின் எட்டி பார்த்தா அந்த ஸ்டுடியோல இருந்து ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வெளியே வந்துடுறான். அந்த பொண்ணு சாப்பிட்றதுக்காக இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் மட்டும் யார்கிட்டயும் போன்ல பேசிக்கிட்டு கார்ல ஏறி போயிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்னடா இது இந்த பொண்ணு கூட அஃபேர் இருக்கும்னு பார்த்தா இவன் வேற ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து உடனே நம்ம ஹீரோயின் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா வண்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே ஏதாவது வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் தங்கியிருக்க அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர. ஆனா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இங்க வரல. ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்றாங்க 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது, இன்னுமே அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனை காணோம். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க. உடனே அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு காலும் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவன் போனே எடுக்க மாட்டேன்னா உடனே நம்ம ஹீரோ என் போன்ல வேணா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோடைய போன்ல இருந்து கால் பண்ணா அவ்வளவுதான் அவன் அட்டென்ட் பண்ணிட்டான். புரிஞ்சிச்சு நம்ம ஹீரோயினுக்கு அவன் என்ன வந்துட்டு இது மாதிரி மிஸ்யூஸ் பண்றான்டா, அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான்டா, என்ன வந்துட்டு அவன் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கான்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழாத குறைதான் அப்படி கண்ணுல இருந்து தண்ணி வருது. ஆனா இன்னும் கீழே கொட்டல. அவ்வளவுதான் இப்ப ஹீரோயினை சமாதானப்படுத்தி அது மாதிரி பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் ஏன்டா உசுரோட வாழணும், நான் சாவ போறேன்னு சொல்லிட்டு பஸ்ல இருந்து ஏறி அந்த பேனர்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அதுல தொங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு டிரைவருடைய கை கால் எல்லாம் விழுந்து எங்க பஸ்ஸை கொண்டு பின்னாடி கொண்டு வாங்க ப்ளீஸுங்கன்னு சொல்லிட்டு கதறி நம்ம ஹீரோயின் கிட்ட ஏமா இங்க இருந்து தொங்கி செத்தாலாம் கை கால் தாம ஓடியும், அது கூட என்னதாமா கூப்பிடுவ, தயவு செஞ்சு கீழே இறங்குமான்னு கேட்க ஹீரோயின் அழுவுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை இறக்கி விட ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்துறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல விடு அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணதுனால ஃபைன் வேற போட்டுறாங்க. ஹீரோ கையில காலில் போலீஸ் கிட்ட விட, ஆனா போலீஸ் விட மாட்டேன்றாங்க. வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவும் 50,000 ரூபாய் ஃபைனை கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் இங்க ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இங்க பாரு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா வா என் கூட வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கோவா மாதிரி இருக்க ஒரு பிளேஸை கூட்டு வந்தா ஹீரோயின் அங்க ரூம்ல தங்கிட்டு நான் வெளியவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளா குளிக்காம கொல்லாம வெறும் தீனியை மட்டுமே தின்னுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு மூஞ்செல்லாம் அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ ஏமா நீ எல்லாத்தையுமே மறந்துட்டு வந்தானே உன்னை இப்படி வெளியே கூட்டு வந்தேன், நீ என்னமா வெறும் வந்துட்டு சாப்பிட்ட தட்டை கூட எடுக்காம இப்படி ரூம்லயே அலைஞ்சிட்டு இருக்க, என் கூட கொஞ்சம் வா வெளியே வா, நம்ம கோயில் வேணா போயிட்டு வரலாமா, கொஞ்சம் உனக்கு மனசு நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கோயிலுக்கு கூட்டு வந்தா. அங்க வந்து கூட நம்ம ஹீரோயினுக்காக தான் வந்துட்டு விஷயம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹீரோயின் மனசு சந்தோஷப்படுவாளேன்னு சொல்லிட்டு ட்ரெக்கிங்லாம் கூட்டு வரேன். அங்க போயிட்டு 2 பேருமே போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே வர அங்க நிறைய குரங்குகள்லாம் இருக்கு. அந்த குரங்கு சேட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோயினுக்கு பாத்ரூம் வந்துடுது. இந்த மூவிலே இந்த சீன் செம்மையா இருக்கும். ஹீரோயின் பாத்ரூம் போய்கிட்டே இருக்கக்குள்ள டிஷ்யூ பேப்பர் வேற தீந்துருச்சு. நம்ம ஹீரோயின் மட்டுக்கு 10-15 நாளா வயிற்றுக்குள்ள வச்சிருந்ததெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. டேய் டிஷ்யூ பேப்பர் பத்தலடா அப்படின்னு சொல்ல ஹீரோ பக்கத்துல இருக்க இலை எடுத்து தொடச்சிக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இலை எடுக்கிறாங்க. ஆனா அது தொடக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அது ரொம்ப முறுக்குன்னு இருக்குது. அதாவது இலை காஞ்சி போயிருக்கு. உடனே நம்ம ஹீரோ அவன் பேண்ட்டை கட்டி கொடுக்குறான் தொடச்சிக்கோன்னு, அதுலயும் நம்ம ஹீரோயின் தொடச்சிக்கிறாங்க. டே இன்னும் வருதுடான்னு சொல்ல ஹீரோ அவன் சட்டையும் கட்டி கொடுத்துட்றான். இப்படி நம்ம ஹீரோயினுடைய லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டை மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்ம ஹீரோயினை நல்ல விதமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இங்க பாரு இந்த மாதிரிலாம் இருக்காத, ஓகேவா, உனக்கு பிடிக்கலையா அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பிரேக்கப் பண்ணிடுன்னு சொல்ல ஹீரோயின் உடனே என்ன பண்ணாங்க, சரி இன்னைக்கு நைட் என்னுடைய ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு போவேன். ஆக்சுவலி இவங்க 2 பேருமே வேற ரூம்ல தான் தங்கியிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ரூமுக்கு வான்னு கூப்பிட்டோன்னே ஹீரோ ஒரு வேலை அவளுக்கு ஏதாவது டிப்ரெஷனா இருக்குமோ, அவ ஏதாவது நம்மளுக்காக ஏதாவது கூப்பிடறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா இந்த இடத்துல ஒரு தப்பான முடிவு எடுத்துறான். ஹீரோயின்காக வந்துட்டு ஒரு காண்டம் ஒன்று வாங்கிட்டு போறான் பாருங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஸோ பாட்டப்ல தண்ணி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி விட்டுட்டு அதுல ஃபுல்லா பியரை நிரப்பி வச்சுட்டு வாடாடி இந்த மாதிரி வந்துட்டு பியர்ல குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஓடியான்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணா ஐயோ நம்மள குளிக்க கூப்பிடுறாள் இவன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேண்ட் எல்லாம் கழட்டி விட்டுட்டு வந்து உட்கார்ந்தா. ஹீரோயின் அழுதுகிட்டே என்னால அவனை மறக்க முடியலடா, நீயும் எவ்வளவோ வந்துட்டு என்ன வந்துட்டு மறக்க ட்ரை பண்ண வைக்கிறான், ஆனா என்னால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமத்தியா அழுகுறாங்க. ஹீரோ என்ன பண்றா, இங்க பாரு உனக்காக நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய காதல் உனக்கு புரியவே இல்லையான்னு சொல்ல ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க பாருங்க. ஹீரோடைய பேண்ட் பாக்கெட்ல இருக்க அந்த காண்டமா பாத்துறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஏண்டா நீ ஏன்டா காண்டம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு நான் உன்னை அபியூஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா, உன்னை அடையணும்னு நினைச்சிருந்தேன்னா உன்னை எப்பயும் அடைஞ்சிருப்பேன். என்னை பத்தி உனக்கு தெரியாதா, இத்தனை நாளா உன் கூடவே இருக்கேன், நான் உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா இது வரைக்கும் என்னோட பார்வை உன் மேல தப்பா விழுந்திருக்கா, என்ன போய் நீ இப்படி தப்பா நினைக்கிற பத்தியா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து உட்காருங்க பார், உனக்கு வந்துட்டு செட் ஆகாத ஒருத்தவனை நீ லவ் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்க, உன் கூடவே நான் இருக்கேன், உன்னோட எல்லாத்துலயுமே நான் இருக்கேன், கஷ்டம் நஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே நான் இருக்கேன், உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன தானே கூப்பிடுற, என்ன போயிட்டு இந்த மாதிரி நீ நினைச்சல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அங்க இருந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு கோச்சிட்டு கிளம்ப. இப்பதான் நம்ம ஹீரோவுடைய லவ் நம்ம ஹீரோயின் லைட்டா ரியலைஸ் பண்றாங்க. உடனே ஹீரோ கிட்ட வந்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய பாய் ஃப்ரெண்டை நான் பிரேக்அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டும் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சபல புத்தினால லாஸ்டா தப்பா எடுத்துக்கிட்டான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மேல பெட் மேல படுத்துக்கிறாங்க, ஹீரோ கீழே படுத்துக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய நடவடிக்கையை பாக்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட நார்மலா இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. சரி ஓகே பட் ஆனா அன்னைக்கு நைட் எதுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணான்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பிரேக்அப் சொல்றதுக்காக அங்க இருக்கிற ஸ்டுடியோல இருக்க மைக் மூலியமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல அங்க இருக்கவங்கள வெளியே போவேன். என்னமா ஆச்சுன்னு கேட்க இந்த மாதிரி வந்துட்டு உன்னை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன், அன்னைக்கு நீ அந்த பொண்ணை வந்துட்டு ஸ்டுடியோல இருந்து சாப்பிட அனுப்புனதுக்கு அப்புறமா நீ எங்க போன, அன்னைக்கு நைட் நான் உனக்கு கால் பண்ண நீ கால் எடுக்கல, ஆனா என் ஃப்ரெண்டோட போன்ல இருந்து நீ கால் பண்ண உடனே கால் எடுத்த, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல அவனும் உண்மையை சொல்லிடுறான். இல்லம்மா இந்த மாதிரி என்னோட எக்ஸ் லவரை மீட் பண்றதுக்கு தான் போனேன், பட் அங்க போனா கொஞ்சம் அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவர் எமோஷனல் ஆகி கொஞ்சம் கசமுசா ஆயிடுச்சு, தயவு செஞ்சு நான் மன்னிச்சுடு, இது உங்ககிட்ட சொல்லாம நான் மறைக்கலாம், பட் என்னதான் இருந்தாலும் நீ என்ன மன்னிச்சிடுவேன்றதுனால தான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன், ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு, எனக்கு நீ தான் வேணும், நீ நானும் கல்யாணமும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண. நம்ம ஹீரோயினா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஹீரோ இவ்வளோ ட்ரை பண்ணி ஹீரோயினால அவங்க பாய் ஃப்ரெண்டை மறக்க முடியல. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் அழுதோடனே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கக்குள்ள ஹீரோ நம்ம ஹீரோயின் எப்படி அவங்க பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட நம்மளுடைய லவ்வை வந்துட்டு ஏத்துக்கிட்டு அவன் நம்ம கூட சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கோயில வெயிட் பண்ணா. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நீ நானும் பேசாம ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாமாடான்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு வருது பாருங்க கோவம். அடி போடி இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்க எனக்கு நீ டிமி காமிக்கிறல்ல, நீ எல்லாம் திருந்தவே மாட்டடின்னு சொல்லிட்டு உனக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பசங்க தாண்டா லாய்க்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போவேன். ஹீரோயின் உனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பாடான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் காதுல வாங்காம அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே நம்ம ஹீரோடைய கண்ணுல இருந்து செம்ம தண்ணியா வருது. நம்ம ஹீரோயின் வர அப்பப்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனா ஹீரோ அட்டனே பண்ண மாட்டேன்றான். என்ன பாவம் எந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் நம்ம ஹீரோக்கு சொல்லுங்க. சோ நம்ம ஹீரோ அப்படியே அழுதுகிட்டே அங்கிருந்து வர அப்படியே கட் பண்ணா இப்ப அப்படியே வந்துட்டு பிளாஷ்பேக்லாம் முடியுது. ஹீரோனுடைய மொத்த கதையும் சொல்லி முடிக்க டே மச்சான் நீ ரொம்ப பாவுண்டா, எங்க நாங்களாம் கூட பரவாயில்ல 2 வருஷம் 3 வருஷம் தாண்டா எங்க கேர்ள் ஃப்ரெண்டுங்க நாங்க லவ் பண்றோம், ஆனா நீ இத்தனை வருஷம் லவ் பண்ணி உன்னை அந்த பிள்ளை வந்துட்டு எடுத்துக்கவே இல்லைல்ல, இப்ப அவன் என்னடா பண்றான்னு சொல்ல ஹீரோயினுடைய வாழ்க்கையை காமிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஓரளவுக்கு நிம்மதியா தான் சந்தோஷமா தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பியரை எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ஹீரோவுடைய நினைப்பு வந்துடும் நம்ம ஹீரோயினுக்கு. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோயின் அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சந்தோஷத்துல இருப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கஷ்டத்துல இருப்பாங்க. சந்தோஷத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது நமக்கு நிரந்தரம் கிடையாது. உண்மையாவே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ன்றது எது தெரியுமா, ஒருத்தவங்க கிட்ட நம்மளாவே வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட நம்ம பழகுறோம் தெரியுமா, அவங்க தான் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த ஃப்ரெண்டு முன்னாடியாவது பாத்ரூம் போயிட்டு டிஷ்யூ பேப்பரை கொடு, இலையை கொடு, சட்டையை கொடு, பேண்ட்டை கொடு நம்ம கேட்போமா, ஆனா அப்படி யாராவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க தான் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன். அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுடைய கம்ஃபர்ட் ஜோன் ஹீரோ தான்றது நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினால அவங்க பாய் ஃப்ரெண்டை லவ் மட்டும் தான் பண்ண முடியுது, ஆனா அந்த கம்ஃபர்டபிளா எதிர்பார்க்க முடியல. ஹீரோயினால அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்க முடியல. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட பிளாஷ்பேக்ல இருந்து காமிக்க இப்ப அந்த கல்யாணத்துல தான் காமிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க ஹீரோயின் அங்க வராங்க. இப்ப ஹீரோடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் டே மச்சி திரும்ப அந்த பிள்ளை தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுறாங்க. ஏமா இந்த பிள்ளை நீ வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்ட, இவன் எத்தனை வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான், இவனை போயிட்டு இந்த அளவு டார்ச்சர் பண்ற, போமா இவனோட வாழ்க்கையில இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திட்ட. இப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோயின் ரெடி ஆகி வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சீன் இது வரைக்கும் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்காக வந்திருக்கான். எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துலயும் எல்லா பிரச்சனைக்கான ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் என்னாச்சு அவனுக்கு வேற ஏதாவது ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது எனக்கு தான் வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆயிட்டா. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ நானும் ஃப்ரெண்டாலாம் இருக்க தேவையில்லைன்னு சொல்ல ஹீரோடைய வாய் ஃபுல்லா சிரிப்பு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனான நம்ம ஹீரோடைய மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹீரோ ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு நீ தான் இதுக்கப்புறம் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன், நான் உனக்காக என்னோட பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க லவ் சொல்ல இப்போ அப்படியே பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே மச்சி சூப்பரா நாங்களும் எங்களுடைய லவ் வந்துட்டு எங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போறேன்டா, என்னதான் நாங்க பாய் பெஸ்டியா இருந்தாலும் அவங்கள வந்து நாங்க இவ்வளவு தூரம் லவ் பண்ணியிருக்கோம் தெரியுமா, நீ ஹீரோயின் கூட சேர்ந்தது எங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குடான்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களும் ஒரு பியரை எடுத்துக்கிட்டே அவங்க லவ் பண்ற ஒரு பொண்ணு கிட்ட போறாங்க. அதுல ஒரு பையன் போனா அந்த ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா, இன்னொரு பொண்ணு வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கா, இன்னொரு பையன் கே போல இருக்கா, அவன் வேற
ஒரு பையனை லவ் பண்றவங்கள இருக்கு, அவங்க கிட்ட கொண்டு போய் பீரை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய லவ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போவேன். இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னை பத்தி என்னடா சொன்னா அவங்க கிட்ட, ஏன்டா என்னை பார்த்து அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்ல, ஹீரோ வந்திருக்கிறதே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுடைய கல்யாணத்துக்கான. அந்த கல்யாணத்திலேயே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ரிங்கை மாட்டி விட்டு ப்ரப்போஸ் பண்றா. ஹீரோயினும் அந்த ரிங்கை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படியே இந்த படமும் முடியுது. எப்படி இருக்கு சொல்லுங்க, நல்லா இருக்குங்களா? ஐ ஹோப் கண்டிப்பா இந்த மூவியை நீங்க என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் நம்மள சுத்தி தான் இருக்கும். நம்ம தான் அதை தேடிக்காம கொள்ளாம ஏதோ ஒரு லூஸ் தனமான ஏதோ ஒரு வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல நம்ம போயிடுவோம். ஆனா நம்ம கம்ஃபர்ட் ஜோனை நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப் லாங் செம்ம ஹாப்பியா இருக்கலாம்ன்றதுக்கு இந்த மூவி ஒரு உதாரணம். ஸோ உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.